ஒரு கிராமத்தில் நல்ல செல்வந்தரான அப்பா வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர் தனது மகன்களை மிகவும் அன்பாக வளர்த்தார். ஒரு நாள் இளைய மகன் அப்பாவிடம் வந்து சொன்னான், அப்பா, எனக்கு வரப்போகும் சொத்து பங்கை இப்பவே கொடுங்கள். அப்பாவுக்கு இது மிகவும் துக்கமாக இருந்தது. ஆனால் அவர் தனது மகனை நேசித்ததால் அவன் கேட்டதை கொடுத்தார். இளைய மகன் தனது பணத்தை எடுத்துக்கொண்டு தூரமான நாட்டிற்கு சென்றான். அங்கே அவன் சுதந்திரமாக வாழ்ந்தான். சந்தோஷம், நண்பர்கள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் என எல்லாவற்றிற்கும் பணத்தை செலவழித்தான். அவன் தவறான வழியில் பணத்தை வீணாக்கினான். சில நாட்களில் அவன் பணமெல்லாம் முடிந்துவிட்டது. அதே சமயம் அந்த நாட்டில் பட்டினி வந்தது. அவன் பசியால் மிகவும் கஷ்டப்பட்டான். வேலை தேடி அலைய ஆரம்பித்தான். ஒரு மனிதன் அவனை பன்றிகளை மேய்க்கும்படி வைத்தான். அவன் பன்றிகளுக்கு கொடுக்கப்படும் உணவையே சாப்பிட ஆசைப்படும் அளவுக்கு பசி ஏற்பட்டது. அவன் தனியாக இருந்தபோது நினைத்தான், என் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட போதுமான சாப்பாடு இருக்கிறது. ஆனால் நான் இங்கே பசியால் தவிக்கிறேன். அவன் மனதில் முடிவு செய்தான், நான் அப்பாவிடம் திரும்பி செல்வேன். அவரிடம் சொல்வேன், அப்பா, நான் தேவனுக்கும் உங்களுக்கும் எதிராக பாவம் செய்தேன். நான் உங்கள் மகனாக இருக்க தகுதியில்லை. ஒரு வேலைக்காரனாக வைத்து கொள்ளுங்கள். உடனே அவன் எழுந்து தனது அப்பா வீட்டிற்கு திரும்ப பயணம் செய்தான். அவன் மனதில் பயமும் இருந்தது, வருத்தமும் இருந்தது. அவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போது அப்பா அவனை பார்த்தார். அவருடைய இருதயம் கருணையால் நிரம்பியது. அவர் ஓடி வந்து தனது மகனை கட்டி பிடித்தார். மகன் சொன்னான், அப்பா, நான் பாவம் செய்தேன். ஆனால் அப்பா அவன் சொல்வதை முழுவதும் கேட்காமலே அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அப்பா தனது வேலைக்காரரிடம் சொன்னார், விரைவாக நல்ல ஆடைகளை கொண்டு வாருங்கள். அவனுக்கு மோதிரம் அணியுங்கள். சந்தோஷ விருந்து ஏற்பாடு செய்யுங்கள். என் மகன் இறந்து போனவன் போல இருந்தான், இப்போது உயிரோடு திரும்ப வந்தான். அந்த வீட்டில் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. நாம் எவ்வளவு தூரம் தவறான வழியில் சென்றாலும் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நாம் மனம் திரும்பி அவரிடம் திரும்பினால் அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென்.